வாசகம் எப்பொழுது உன் திருக்கரங்களிலே கிடைக்கப்பெற்றிருக்கிறதோ, என்ன தவம் செய்தாயோ திருவாசகம் உன் திருக்கரங்களிலே கிடைக்கப் பெற்றிருக்கிறது. சிவம் வந்து எழுதினார், மணிவாசகர் சொன்னார். அந்த உணர்வு நமக்கு வரும் பொழுது, இந்த திருவாசகத்தை தொடும் பொழுதெல்லாம் கண்ணீர் வந்து கண்ணீர் மல்கி, இறைவனே எனக்கா நீ இப்படிப்பட்ட அருளை வாரி வழங்கியிருக்கிறாய், மானிட பிறவி எடுத்த எனக்கா என் நாவிலே திருவாசகத்தை கொடுத்திருக்கிறாய். ஒவ்வொரு வார்த்தையும் உச்சரிக்கும் பொழுதெல்லாம் உள்ளே மனம் கலங்கி, ஆத்மா உருகி, எலும்புகளெல்லாம் நொறுங்கி நம்மளுடைய தேகமாகப்பட்டது கண்ணீர் மல்க வேண்டாமா? இறைவனே எனக்கு இப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாயே, நீ எழுதிய எழுத்துக்கெல்லாம் என் நாவில் சொல்லப்பட்டதற்கு அவ்வளவு உயர்ந்தவதாய் இந்த தேகம் எடுத்திருக்கிறேன். இந்நாவிலே நீ எழுதிய எழுத்துக்கள் ஒலிக்குமாறு செய்திருக்கிறாயே. என்னப்பா உன்னுடைய கருணை, என்ன உன்னுடைய அருள், எப்படிப்பட்ட கருணையை அடியேன் பெற்றிருக்கிறேன். இந்த நாவிலே உச்சரிக்கப்பட்ட எழுத்துக்கள் எல்லாம் உம்மால் எழுதப்பட்டது என்று சொன்னால், அதையும் கேட்டு உருகாமல் இந்த ஜடம் மரம் போல் அல்லவா நிற்கிறது. செவி வழியாக கேட்கும் பொழுதாவது கண்ணீர் வர வேண்டாமா? ஆன்மா உருக வேண்டாமா? மனம் கலங்க வேண்டாமா? ஏன் கலங்கவில்லை? ஏன் உணர்வு நமக்கு கிடைப்பதில்லை? நாம் பாடல்களாக மட்டும் ஏன் நம்ம பார்த்திருக்கிறோம்?